பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை காப்பாற்ற ஆளும் கட்சியே முயற்சிப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீண்ட நாட்களாக நடைபெறும் மிகப்பெரிய அளவிலான இந்த பாலியல் வன்முறையில் ஒரு துளி மட்டுமே வெளிவந்திருப்பதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் போராட்டம் நடத்தியும் காவல்துறை தரப்பில் போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்த விவகாரத்தில் சிக்கியவர்களை தப்ப விடுவதற்காக ஆளும் கட்சியே பகிரங்க முயற்சி மேற்கொள்வதாக சாடியுள்ளார். இளம் பெண்களை சீரழிக்கும் மோசமான கலாச்சாரத்திற்கு ஆளுங்கட்சியே துணை போவது கண்டனத்திற்குரியது என்றும் ஸ்டாலின் தமது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் தவறு செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் எதிர்கால நலனை பாதுகாக்கும் வகையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுகவின் 8 ஆண்டுகால ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு பொள்ளாச்சி போன்ற ஏராளமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாகவும், இதனை வலியுறுத்தி திமுக சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலும் தனது போராட்டத்தை மேற்கொள்ளும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.